வழக்கமாக தமிழ் சினிமாவில் ஒரு கோபமான சூழ்நிலை வந்து இயக்குநர்களுக்கு எப்பயுமே இருக்கும். நான் ஒரு கதை சொன்னேன், ஹீரோ வந்து நடிக்கலை, டேட்டு கொடுக்கல, அதனால நான் நடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு காரணமாக இருந்தாலும் கூட, ஆனால் உண்மையில் பாதி இயக்குநர்கள் இங்கேருந்து கிளம்பி வரும்போதே நடிக்க வந்தவங்க தான். ஆனால் இயக்குனர் ஆகிட்ட காரணத்தினால நடிக்க முடியாமல் போனது. அந்த கோபமும் உள்ளே இருக்கு. நம்ம சொல்கிற கதையும் போய் சொல்லும்போது ஒரு ஹீரோ டேட்டு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க வேற ஆரம்பிச்சிடுறது. அப்படி நடிக்க ஆரம்பித்து முதல் 2 திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி திரைப்படங்களாக கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த சூப்பர் ஸ்டார் நாற்காலியை கைப்பற்றுவதற்காக சேரன் போராடிக்கிட்டே இருந்தார். எனக்கு அதில் உடன்பாடெல்லாம் கிடையாது. ஒரு இயக்குனர் நடிக்க முடியும் என்பதை நிரூபிக்க வேண்டுமே தவிர நான் நடித்து கொண்டே இருப்பேன் என்று காத்து கொண்டிருக்கக்கூடாது. இயக்குனர் இயக்குனராகத்தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். அதனால தான் அவருடைய திரைப்படங்கள் 9 திரைப்படங்களை 10 திரைப்படம் இயக்கியிருக்காரு, 13 திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. அப்படின்னா எவ்வளோ வேகமாக ஓடி இருப்பார் பாரு நடிக்கிற விஷயத்தில். ஆனால் இந்த திரைப்படம் அவர் இயக்கியிருக்கிற திரைப்படம் மட்டும்தான். எனக்கு அந்த ட்ரெய்லரில் கூட எ ஃபிலிம் பை சேரன், எ லைஃப் பை சேரன்னு போடும்போது அதோடு இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. அதற்கு பின்னால் கூட அந்த ரொனால்டினோ தொப்பி போட்டு ஒரு சேரன் இருக்காரு, அவர் எனக்கு வேணாம். இந்த திரைப்படத்தை பொறுத்த மட்டும் அவர் டைரக்டராக கூட வேணாம் எனக்கு. எ ஃபிலிம் பை சேரன், அந்த சேரன்ற பெயர் போதுமானது எனக்கு.